ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அதில் அந்த 8 பேர் செலக்ட் பண்ணவங்கள யார் 2 பேர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டையாக கேட்டுட்ருக்காங்க. எல்லாருமே மோஸ்ட்டாக பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து சனம் தான் சொல்கிறாங்க. அடுத்த பேர் வந்து சிவானியை சொல்கிறாங்க. சனம்க்கு வந்து அவங்க பிஹேவ் பண்ணுறது சரியில்லை, அவங்க பேசுறது சரியில்லை, வேணுன்னே வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஃபேக்காக இருக்காங்க, நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சனம் உண்மையாலுமே பார்த்தா அப்படிதான் பண்ற மாதிரியும் இருக்கு. அவங்க வந்து என்னன்னா இந்த வீட்டில் வந்து எவ்வளோ நாள் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியுமோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிக்க பார்க்குறாங்க. நானும் இருக்கேன், நானும் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுப்பேன், பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ற மாதிரி இருக்கு. அவங்களோட பாயிண்ட் வந்து வேலிடாக இருந்தால் கூட அவங்க பேசுகிற விதம் வந்து அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. இதே வந்து சுரேஷ் சார் பார்த்தா அவருமே கண்டென்ட் கொடுக்கறதுக்காக தான் பேசுறாரு. பட் அவரோட பாயிண்ட்ல வந்து அவர் கிளியரா இருக்காரு. நான் அப்படிதான் செய்யறேன்னு சொல்லிட்டே செய்யறாரு. அதனால வந்து அவர் ஒரு பக்கம் எல்லாரும் வந்து அவரை வெறுத்தாலும் அவரோட இது வந்து தேவைப்படுதுன்றத ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே வந்து ஃபீல் பண்றாங்க. இன்னொன்று வந்து சிவானி வந்து யார்ட்டையுமே மிங்கிளாக மாட்டேன்றாங்க, யார்ட்டுமே பேச மாட்டேன்றாங்க அப்படின்றது தான் ஹவுஸ்மேட்ஸோட கம்ப்ளைண்டா இருக்கு. நமக்குமே பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. சிவானி கிட்ட இருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவங்க வந்து பெருசா வந்து ஃபைட் பண்ணி சண்டை அந்த மாதிரிலாம் இல்லைனாலும் கூட அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட வந்து ஏதாவது பேசிட்டு இருந்தாவது அவங்க வந்து காமிக்கலாம். பட் அதுவும் இல்லாமல் ரொம்ப சைலண்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் அவங்கள பற்றி வெளியில தெரியாத மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த ப்ரோமோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யார் வந்து எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.